பிசாசுகளை தோற்ற பார்க்குறல்ல, பிசாசுகள் அலறி ஓடுறது பார்க்குறல்ல, போன்னு சொன்னால் உடனே போகுது பார்த்தியா, பிசாசை விரட்டுறோம் பார்த்தியா. எதுக்கு? அது ஒரு இருளின் ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. என்னைக்கு ஆதாம் பாவத்தில் விழுந்தானோ அன்னைக்கு இந்த உலகமே இந்த பிசாசின் ராஜ்யத்துக்கு அடிமைப்பட்டு விட்டது. பிசாசு வந்து சொல்கிறான் இல்லையா, இயேசு விட்ட அந்த சோதனையின் போது மலை உச்சி கொண்டு போய் என்னை விழுந்து பணிந்து கொள்ளும், இந்த பூமியின் ராஜ்யங்களையும் அதன் மகிமையும், அதாவது அதனுடைய ஐஸ்வர்யத்தையும் அவங்க தருவேன்றான். என்னை விழுந்து பணிந்து கொண்டால் எல்லாத்தையும் தந்துடுறேன், உலகத்தெல்லாம் பாரும், இந்த ராஜ்யங்கள்லாம் எனக்கு சொந்தமானது, ஏன் கட்டுப்பாட்டில் இருக்குன்றான். இயேசு இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா உண்மை. என்றைக்கு ஆதாம் பாவம் செஞ்சானோ அன்றைக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உலகத்தை பிசாசினிடத்தில் அவன் தார வார்த்து விட்டான், கொடுத்துட்டான் பிசாசிட்ட. என்னைக்கு இவன் பிசாசு கீழ்ப்படித்தானோ இவனுக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை அவன் கையில் கொடுத்துட்டான், இவன் அவனுக்கு அடிமையாயிட்டான். இப்போ அவன் வந்து ஓனர் ஆயிட்டான். சொல்றான் இதெல்லாம் எனக்கு சொந்தம், எனக்கு யார் கொடுக்க விருப்பமோ அவருக்கு கொடுப்பேன்றான். அப்படியே சொல்றான், நான் யாருக்கு வேணா கொடுக்கலாம், ஏன்னா எனக்கு சொந்தம். உங்களுக்கு ஒன்று சொந்தமாக இருந்தால் நீங்கள் யாருக்கு வேணா கொடுக்கலாம், யாருக்கு வேணா கொடுப்பேன், உனக்கு தர, நீ என்னை விழுந்து பணிந்து கொள்ளுன்றான். இயேசு இல்லை நீ சொல்கிறது தப்புன்னு சொல்லலை, ஏன்னா அவர் அங்கீகரிக்கிறார். மனுஷனுடைய பாவத்து நிமித்தமாக ராஜ்யம் கைமாறி போய்விட்டது. மனுஷனுக்கு கொடுத்த இந்த பூமி இது எல்லாத்தையும் இன்றைக்கு பிசாசு அவன் சொந்தமாக்கி கொண்டு, இயேசுவே சிருஷ்டிகர்கிட்டே என்ன சொல்கிறான், அந்த உலகத்தை உண்டாக்குனவர்கிட்டே என்ன சொல்கிறான், என்ன விழுந்து பணிஞ்சா நான் உனக்கு தர்றேன்றான். விழுந்து பணிய மாட்டேன்ட்டார். ஆனால் அவன் சொன்னது தப்புன்னு சொல்லலை, ஏன்னா அவன் சொன்னதில் உண்மை இருக்குது. இங்கே சொல்கிறாரு, நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இங்கிலீஷில் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வருது. இஃப் ஐ drive out evil spirits by the Spirit of God, then the kingdom of God has come upon you. உங்கள் மீது வந்து இறங்கி விட்டது என்றார். கம் upon you என்றது ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட்ஸ். தேவனுடைய ராஜ்யம் தோ வருது, தோ கிட்ட இருக்குன்னு சொல்ல, தேவனுடைய ராஜ்யம் வந்து இறங்கிடுச்சு என்றார். இங்க வந்துருச்சு, அரைவ் ஆயிடுச்சு. தேவனுடைய ராஜ்யம் இங்க இருக்கிறதுனால அந்த அதிகாரம், அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தை கொண்டுதான் பிசாசை நான் விரட்டுறேன். இல்லைன்னா பிசாசு எப்படி போகும்? நான் பிசாசுகளை தேவனுடைய ஆவியினால் துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் has come upon you, உங்கள் மீது வந்து இறங்கிடுச்சு அப்படின்றார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்போ? சிலர் நினைக்கிறாங்க வரப்போகுதுன்னு. இல்லை, நம் மத்தியிலே இருக்கிறது, நம் மத்தியிலே இருக்குது, வந்து விட்டது. எங்கேயா, எங்க இருக்கிறார் ராஜா, எந்த அரண்மனையில் இருக்காரு? அப்படிப்பட்ட